வெல்கம் டு ஆஸ்கார் இன்ஸ்டியூட் சென்னை. நான் சரண்யா, உங்களோட மேத் ஃபேக்கல்ட்டி. இந்த செஷனில் வந்துட்டு நம்ம மேத் சம்ஸ் பார்க்க போகிறோம். எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நம்ம குரூப் 1லேருந்து 4 வரைக்கும். ஸோ குரூப் 1லேருந்து 4 வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மேத் சிலபஸில் வந்துட்டு ஒரு 12 to 13 டாபிக்ஸ் வந்து காமனாக இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏஜஸ், ஏரியா அண்ட் வேல்யூ, லைக் இந்த மாதிரி ஒரு 13 டாபிக்ஸ் வந்துட்டு சேம் 13 to 14 டாபிக்ஸ். அண்ட் குரூப் 4 எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 டாபிக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், டேட்டாஸ் ரிலேட்டடாக வருது. அண்ட் குரூப் எல்லாத்துலேயுமே வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து மார்க்ஸ் வந்து எப்படின்னா 25. ஸோ நம்ம வந்துட்டு 25 out of 25 அந்த கான்செப்டில் நிறைய கொஷின்ஸ் 6th to 10th வரைக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் டிஎன்பிஎஸ்சி வந்து 1லேருந்து 4 வரைக்கும் நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா 10th லெவல் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ 6th to 10th வரைக்கும் இந்த டாபிக்ஸில் கவர் பண்ணுற எல்லா கொஷின்ஸையும் எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி மார்க்ஸ் வந்து 25 out of 25 நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்காக நம்ம ஆஸ்கார் இன்ஸ்டியூட்டில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஃபஸ்ட் கிளாஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நான் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்காக சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா சுருக்குதல். சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து ஒரு 5 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஸோ 5 to 6 கேட்டகரிஸில் வந்துடும். என்ன அப்படின்னா ரூட்ஸு, ஸ்கொயர் ரூட்ஸு, கியூப் ரூட்ஸு, ரூட்ஸ் ரிலேட்டடாக உள்ளது. அண்ட் சர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ், எக்ஸ்போனன்ட் வச்சு வர்றது. தென் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ், ஏபி, ஜிபி, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அது டைப் ஆஃப் சம்ஸ். அப்புறம் வந்துட்டு பாட்மாஸ் ரூல் வச்சு வர நார்மல் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இது ப்ளஸ் நம்பர்ஸ், அந்த காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் வித் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதை வச்சு எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்றதுக்கு பாட்மாஸ் ரூல்ஸ் வச்சு வர்றது. அண்ட் தென் சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 5 கேட்டகரிஸில் கொண்டு வந்துடலாம். அதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் வித் காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ், அதை வச்சு உள்ள இந்த கணித செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். தென் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் வச்சு வருது. அண்ட் தென் ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ், அப்புறம் சர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ், அப்புறம் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ், கூட்டுத்தொடர், பெருக்கு தொடர் வரிசை. ஸோ இந்த 5 கேட்டகரிஸில் சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ அதை வந்து ஒரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனில் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடாக அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இது பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக உள்ள சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவோம். That is nothing but BODMAS, V BODMASன்னு சொல்லுவோம். ஸோ இந்த V BODMAS அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. திஸ் இஸ் விண்குலம். விண்குலம் மீன்ஸ் மேல் வரி அடைப்பு கோடு. சம் நம்பர் இருக்கும். ஸோ 4 into 3. மேத்தமெட்டிக்ஸ் சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸில் இந்த விண்குலம் வச்சு வரதை வந்து ஃபஸ்ட்டு செய்யணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் இதுதான், இதை ஃபஸ்ட்டு செய்யணும். அண்ட் தென் ப்ராக்கெட்ஸ். ஸோ ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் இருக்கும். ஸோ நார்மல் ப்ராக்கெட், அண்ட் தென் ஸ்கொயர் ப்ராக்கெட், அண்ட் தென் செட் ப்ராக்கெட், இட் இஸ் கர்லி ப்ராக்கெட். ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ் வச்சு சம்ஸ் இருக்கும். அண்ட் தென் O is nothing but order. நிறைய பேர் சொல்லுவாங்க O அப்படின்னா ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ராங். ஆஃப் வராது. ஸோ மேத்தில் வந்துட்டு ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். அது எந்த சம்ஸில் சில சம்ஸில் கொடுப்பாங்க. ஸோ 2/3 ஆஃப் 1/2. ஸோ 2/3, 1/2ல் 2/3 எத்தனை மடங்கு, ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் 2/3 மல்டிப்ளை 1/2. ஸோ திஸ் ஆஃப் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எழுதுவோம். பட் ஹியர் BODMAS ரூலில் ஆஃப் இஸ் ஆர்டர். ஆர்டர் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் வச்சு வருது. அண்ட் தென் எக்ஸ்போனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட் வச்சு வரது தான் அடுத்து செய்யணும். அண்ட் தென் டிஎம் அதெல்லாம் நமக்கு தெரியும், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அண்ட் தென் அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இதான் நம்மளோட BODMAS ஆர்டர். ஃபஸ்ட்டு விண்குலம் செய்யணும், அண்ட் தென் ப்ராக்கெட்ஸ் வந்து பார்க்கணும், அண்ட் தென் ஆர்டர்,
எங்கேயாவது எக்ஸ்போனன்ட் அண்ட் ரூட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ முடிக்கணும். அண்ட் தென் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு சம் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு சம் கொடுத்து சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் வின்குலம். ஸோ இங்கே இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். அண்ட் தென் ப்ராக்கெட்ஸ். ப்ராக்கெட்ஸ் வந்துட்டு வெளியிலேருந்து உள்ள ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் எப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் முடிக்கணும். அண்ட் தென் இந்த ப்ராக்கெட் இதை கேன்சல் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட், அந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டாக கேன்சல் பண்ணிட்டு வரணும். சப்போஸ் சில சம்மில் வந்துட்டு சம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்து இங்கே ஒரு ப்ராக்கெட், இந்த மாதிரி ப்ராக்கெட்டை செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த பெரிய ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்க ஸ்மால் ப்ராக்கெட் அண்ட் தென் ஸ்மால் ப்ராக்கெட் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செட் ப்ராக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி நம்ம சம்ஸ் செய்யணும். ஸோ இதில் வந்துட்டு இப்போது இங்கே நம்ம எந்த ஆப்ரேஷனும் பண்ண போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஹியர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் சார், நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா we have natural numbers, whole numbers and then integers. So natural numbers is nothing but 1 2 3 infinity. So natural number ஓட ஒரு 0 include பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது whole number. So இந்த whole number ஓட negative numbers include பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது integers. So fraction is nothing but ஒரு நம்பர் வந்து ஃப்ராக்சர் ஆகுது. நமக்கு நார்மலாக ஃப்ராக்சர் என்ன ஆகும், 1 2 ஆகும், 2 4 ஆகும் அந்த மாதிரி. ஸோ நம்பருக்கு ஃப்ராக்சர் ஆனால் தட் இஸ் நத்திங் பட் ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷன் என்ன ஃபார்மில் எழுதுவோம் அப்படின்னா p/q. the q is not is equal to 0 இருக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். ஸோ இதில் வந்து இப்போ ஃப்ராக்ஷனில் வந்துட்டு 3 கைண்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும். தட் இஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் and mixed. So proper fraction எடுத்துட்டோம் அப்படின்னா numerator divided by denominator. Numerator வந்துட்டு denominator விட smaller இருக்கும். That is proper fraction. So improper means 3 divided by 2. This is improper. ஏன்னா numerator விட denominator வந்துட்டு smaller இருக்கு. இப்படி மாத்தி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து improper சொல்லுவோம். இந்த improper தான் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா mixed fraction எழுதுவோம். How many 2s are there? Only 1 2. So balance 1 divided by 2. So இந்த 3/2 நம்ம இப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இம்ப்ராப்பரா மிக்ஸ்டா மாத்தி எழுதலாம். அதே மாதிரி மிக்ஸ்டா இம்ப்ராப்பரா மாத்தி எழுதலாம். அப்படின்னா இம்ப்ராப்பரா மிக்ஸ்டா வந்துட்டு இம்ப்ராப்பரா மாத்தணும் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணுவோம், இதோட ஆட் பண்ணுவோம். 1 2s are 2, 2 plus 1 3. So 3 divided by 2. So நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ அதை தான் இங்கே செய்ய போகிறோம். So here mixed fraction. So 5 4s are 20. 20 plus 1 21 divided by 4. நான் எதுவும் பாட்மஸ் ரூல்ஸ் அந்த அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன்லாம் எதையுமே செய்யலை. என்ன மேம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ரூல்ஸை தானே ஃபாலோ பண்ணணும்னு சொன்னீங்க, இதை போய் எடுத்தோடனே பண்ணுறீங்களே அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ இது வந்துட்டு நான் நம்பர்ஸை தான் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். மற்றபடி எந்த ஒரு அடிஷனோ சப்ராக்ஷனோ எதுவுமே பண்ணலை. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ஃபஸ்ட்டே பண்ணிடுறோம். ஸோ தென் இது 2 4s are 8. 8 plus 1 9 divided by 4 minus 1/2. And then 3 plus 2 square. ஸோ இந்த வின்குலம் 1/4 minus 1/6. ஸோ எல்சிஎம் எடுக்கணும். 6 4s are 24. ஸோ இங்கே வந்துட்டு 24 வரணும், இங்கேயும் 24 வரணும். காமன் ஆக்கணும் அப்படின்னா டினாமினேட்டரை காமன் ஆக்கணும் அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஸோ இன்ட்டு 6 இன்ட்டு 4. ஸோ ஹியர் 6 minus 4 2 divided by 24 is 1/12. ஸோ இதோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா 1/12. and then divide. ஸோ இந்த ப்ராக்கெட்டை நான் பண்ணலாம், ஏன்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் வின்குலம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராக்கெட் பார்க்குறேன். ஸோ இதுக்குள்ளே இது இருக்குது. ஸோ 1 divide 12/5. ஸோ இந்த டிவிஷனை வந்துட்டு நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும். இதை ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அடுத்து இருக்கிறது அப்படின்னா அப்படியே அதை வந்து தலைகீழ் எழுதணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனாக மாறிடும்.
So 1 into 5 by 12, that is nothing but 5 by 12. So in the bracket cancel ஆயிடுச்சு. So balance இருக்குது இவ்வளவுதான். So next நம்ம வந்துட்டு இந்த bracket பார்க்கணும். So இதுக்குள்ள வந்துட்டு division இருக்கு, subtraction இருக்கு, addition இருக்கு, plus exponent இருக்கு. So இந்த exponent தான் first செய்யணும். So 3 plus 2 squared is 4 minus 1 by 12. So இதை நான் செஞ்சிட்டேன், அதனால அடுத்த ஸ்டெப்ல இதை நான் செய்றேன். So division வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன், மல்டிப்ளிகேஷனா மாத்த போறேன். So மாத்தறேன்னா நான் இதை ரெசிப்ரோக்கலா எழுதுவேன். So 12 by 5 plus 4. Okay, this 12 and 12 get cancelled. Next 21 by 4 divide 9 by 4 minus 1 by 2. So இந்த bracket நான் பார்க்கணும். So இதில் வந்துட்டு எனக்கு என்ன இருக்கு, 3 plus 4 minus 1 by 5 இருக்கு. So 7 minus 1 by 5 plus 4. அடுத்து இதை கேன்சல் பண்ணுமா? So 7 minus 1 by 5. So இங்க எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கதா அர்த்தம். திரும்ப நான் LCM எடுக்கணும் அப்படின்னா 5. So 7 5s are 35 minus 1. So 34 by 5. So இதோட வேல்யூ எனக்கு 34 by 5. So 21 divide 4. 9 by 4 minus 1 by 2. 34 divided by 5 plus 4. So நான் இந்த bracket எடுத்துட்டேன். ஒரு நம்பர் bracket இன்னொரு செட் ஆஃப் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்கதா அர்த்தம். ஸோ மல்டிப்ளிகேஷன். இந்த 2 35 கேன்சல் பண்ணலாமா? என்ன கிடைக்கும்? 1 7. So 21 divided by 4 divide 9 by 4 minus 17 by 5 plus 4. So இங்கே வந்துட்டு எனக்கு 1 இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இதுக்கு LCM எடுப்பேன். ஓகே, 9 by 4 minus 17 by 5 plus 4 by 1. ஸோ இங்கே வந்துட்டு நான் LCM எடுக்கணும். ஸோ LCM பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 20 எடுக்கலாம். ஸோ 21 divided by 4, இதுக்கு காமனாக 20 எடுப்பேன். ஸோ இங்கே வந்துட்டு 20 வரணும் அப்படின்னா into 5 into 4 into 20. ஸோ இங்கே என்ன பண்ணுறோமோ அதை தான் மேலேயும் பண்ணணும். So 5 9s are 45 minus 5 4s are 20. So 17 into 4 68 plus 4 into 20 80. So next 21 divided by 4 divide 68 45 80. ரெண்டு ஆட்ல இருக்கு minus 80 னா. So 5 125 minus 68. So மேல உள்ளத வந்து சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு 57 கிடைக்கும். Divide 20 21 divide 4. நம்பர் எல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணினேன். ஸோ இந்த ஒரு ஆப்ரேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு 20 by 57. ஸோ 4ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 4s are 20. ஸோ 21 into 5 105 divided by 57. இதை கேன்சல் பண்ணலாம். 7 3s are 27 and 90. 1 3s are 90s are 20. The mixed fraction மாத்திரம் அப்படினா 116 by 90. So that's the answer. Okay, next question.
ஸோ இந்த சம் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்துட்டு நமக்கு கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் உள்ள ஒரு கொஸ்டின். ஸோ P denotes ப்ளஸ், Q எதை டினோட் பண்ணுது அப்படின்னா மைனஸ், R எதை டினோட் பண்ணுது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், S denotes டிவிஷன். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு எந்த ஆப்ஷன் வந்துட்டு இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 36R 4S 8Q 7P4 is equal to 10, then 16R 12P 49S 7Q 9 is equal to 200. So 32S 8R 9 is equal to 160Q 12R 12. So 8R 8P 8S 8Q 8 is equal to 57. So இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு P வந்து ப்ளஸ்ஸை டினோட் பண்ணுது, Q வந்து மைனஸை டினோட் பண்ணுது, R வந்து ஆர்ன்றதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் போடணும், எஸ்ன்றதுக்கு பதிலாக டிவிஷன். இது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணால் இதில் எந்த ஈக்குவேஷன் வந்துட்டு சிம்பிளிஃபை ஈக்குவல் ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம போகிறப்போ மேக்ஸிமம் வந்துட்டு லாஸ்ட்லேருந்து போங்க. ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கிடைக்கிற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால நம்ம வந்து லாஸ்ட் சி இல்லைன்னா டி இல்லைன்னா டிலேருந்து ரிவர்ஸ்லேருந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் நமக்கு டைம் கன்சியூம் ஆகும். ஸோ சி ட்ரை பண்ணலாமா? ஸோ 32 எஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? டிவைடு. ஸோ 8 ஆர்க்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 9 இஸ் ஈக்குவல் டு 160. Q is minus 12, R is multiplication, so 12. So 32 divide 12, 4 into 9 is equal to 160 minus 144. 36 is equal to 6, 1. This not is equal to. So இது வந்து வராது. So next D try பண்ணலாமா? 8 R ஓட வேல்யூ 8. So 8 P க்கு வந்து plus, then 8 S க்கு divide, then 8 Q க்கு minus, then 8 is equal to 57. So Bodmas rule தான் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் எதை பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்து இருக்க நம்பரை 2 சேர்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிவிஷன் இருக்கு அப்படின்னா அதை 2ஐயும் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 8 8s are 8 by 8 1, 8 8s are 64, minus 8 is equal to 57. So 65 minus 8 is equal to 57. So 57 is equal to 57. So the answer is D. Third question, 2 by 3 is equal to 4 by x. So find x. இப்படி கொடுத்தாங்கன்னா டைரக்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எழுதலாம். So 2x is equal to 7. So x is equal to 4 3s are 12. So x is equal to 12 by 2 6. So இதே மாதிரி 2 divide 0.122 is equal to 12.2 divide x. Find x ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2x கிராஸ் மல்டிப்ளை இஸ் நத்திங் பட் இந்த எக்ஸ் டிவைடில் இருக்க எக்ஸ் இந்த சைடு வந்தால் ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் மல்டிப்ளிகேஷன் வரும். ஸோ இங்கே டிவைடில் இருக்கிறது இங்கே மல்டிப்ளிகேஷன். ஸோ 12.2 இன்ட்டு 0.122. நம்ம நார்மலாக 1 divide 10 அப்படின்னா 0.1. ஒரு 0 இருந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம். 1 by 100 அப்படின்னா 0.01. இந்த 1க்கு இன்னொரு 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1 by 1000 அப்படின்னா 0.001. ஸோ இதான் மெத்தட். ஸோ அப்படி இருக்கப்போ இங்கே வந்துட்டு இது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக மாற்றி எழுதுவோம். ஸோ 122 அப்படின்னு இதை மாற்றணும்னா என்ன பண்ணலாம்? டிவைட் 10 போட்டால் வேல்யூ மாறாதா? ஸோ அதே மாதிரி 122 டிவைட்
1000. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோ வரணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 ஒரு ஒன் வேல்யூ 1 டிஜிட் தான் இருந்துச்சு அப்படின்னா 10, 3 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா 3 zeros. ஸோ 2x. ஸோ எனக்கு x வேணும். ஸோ 122 divide 10 into 122 divide 1000 into 1/2. ஸோ இதோட கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு 61 வரும். Then 122 into 61 7442 divide 10,000. So 10,000 இருந்துச்சு அப்படின்னா எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் வரும்? 4. So answer is 0.7442. Okay, next. So value கொடுத்திருப்பாங்க x by y is equal to 1/3. Then find x square plus y square divided by x square minus y square. So இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா some value fractionல இருக்கு. Then எந்த ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எதுவுமே கொடுக்காம இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா நீங்க எடுத்துக்கலாம். x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 3. இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அடுத்த சம்ல உங்களுக்கு புரியும். அதுல வந்து ஈக்குவேஷன்ஸ் வச்சு கொடுத்திருப்பாங்க. அப்போ நீங்க டைரக்டா x ஓட வேல்யூ இது, y ஓட வேல்யூ இது அப்படினு எடுக்க முடியாது அந்த சம்க்கு. சோ இங்க வந்து நம்ம எடுத்துக்கலாம். சோ x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 3 னு எடுத்தோம் அப்படினா 1 squared is 1 plus 3 squared is 9 divided by 1 minus 9 is equal to 10 divided by minus 8. It is 5 by minus 4. Suppose a by b is equal to 3 by 4, then 8a plus 5b is equal to 22. To find a. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படினா a by b அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, நான் a க்கு வந்து 3 ன்னு எடுத்துக்கறேன், b க்கு வந்து 4 ன்னு எடுத்துக்கறேன் அப்படினு எடுத்துட்டோம் அப்படினா that will be wrong. So இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்றப்போ நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் போகணும். ஸோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல போய் இப்போ a by b அப்படின்றப்ப இதுல இருந்து நமக்கு a ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ என்ன வரும்? b வந்து ஆப்போசிட் சைடு போணுச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ல வரும். ஸோ b into 3/4 அப்படின்னு இருக்குமா? ஸோ a ஓட வேல்யூ இங்க கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். 8 into a க்கு பதிலா என்ன பண்ணலாம்? b 3/4 plus 5b equal to 22. So இந்த 4 ஐ இந்த 8 ஐ கேன்சல் பண்ணோம் அப்படினா 2. So 2 3s are 6. So 6b plus 5b is equal to 22. So 11b is equal to 22. So b is equal to 2. 22 divide 11. So b ஓட வேல்யூ 2 அப்படினு எனக்கு கிடைக்கும். So இப்போ b ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு a கிடைக்குமா? So 2 into 3/4. So கேன்சல் பண்ணோம் அப்படினா 2. So answer is 3/2. a ஓட வேல்யூ 3/2. So இதுலயே வந்துட்டு நம்ம என்ன கன்ஃபியூஸ் பண்ணனும் அப்படி நினைச்சாங்க அப்படினா a/3 b/4 equal to c/7, then find a plus b plus c/c அப்படி கொடுத்திருக்காங்க. அப்படின்றப்போ ரெண்டு வேல்யூ கொடுத்தாங்க. சரி, ஓகே, ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். சோ இங்க மூணு வேல்யூ இருக்கு மேம், என்ன பண்றது அப்படினா ப்ராப்ளமே இல்ல. திரும்ப a க்கு b, b க்கு வந்து சாரி a க்கு 3, b க்கு 4, c க்கு 7 டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4 plus 3/7 14/7. எவ்வளவு வேல்யூஸ் கொடுத்தாலுமே நீங்க டைரக்ட்டா ஈக்குவேஷன்ஸ் மட்டும் சம் வேரியபிள்ஸ் மட்டும் கொடுத்து அதை ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க அப்படினா டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் காம்பினேஷனா கொடுத்திருக்காங்க a/b 4/5 and b/c 15/16. நம்ம இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல படிப்போம். எப்படி வந்துட்டு a/b கொடுத்திருக்காங்க, b/c இத நம்ம எப்படி எழுதலாம்? a/b is 4/5 and b/c is 15/16 அப்படி எழுதலாம். இது இன்னும் வேற எப்படி எழுதலாம் அப்படினா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோமா? 5a is equal to 4b. சோ இதுல வந்துட்டு வேரியஸ் மெத்தட் தான் சொல்றேன் எப்படி எல்லாம் எழுதலாம் அப்படினு சொல்லி. நம்ம ஏதாவது ஒரு சம்ல வந்துட்டு எப்படி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு எந்த மெத்தட் வரும் அப்படிங்கறத ஃபைண்ட் பண்றதுக்கு எல்லா விதமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். சோ இங்க வந்துட்டு இப்போ எனக்கு a/b கொடுத்திருக்காங்க, b/c கொடுத்திருக்காங்க. then question is c squared minus a squared divided by c squared plus a squared. இதுதான் என்னோட क्वेश्चन. சோ இப்படி இருக்கப்போ எனக்கு வந்துட்டு
ஏவும் சியும் வேணும் அப்படின்னா A is to B, A is to B இருக்கு, B is to C இருக்கு. So A is to B is to C கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 4 is to 5 and 15 is to 16. So the last number multiply, இந்த number multiply அப்படிலாம் பண்ணி நம்ம ரேஷியோஸ்ல செய்வோம். ஸோ இங்கே வந்துட்டு அந்த அளவுக்கு டீப்பாக போகணும்னா டைரக்டாகவே நமக்கு ஆன்சர் இருக்குது எப்படின்னா some ratios means some value வந்து மல்டிப்ளை ஆகிருக்கு, அதை தான் நம்ம ரேஷியோவில் எழுதுவோம். ஸோ 1/2 வந்து 2/4 அப்படின்னு ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ இங்கே எந்த நம்பர் மல்டிப்ளை ஆகிருக்கு? 1ஓட 2 மல்டிப்ளை ஆகிருக்கு. அந்த 2 தான் வந்து எனக்கு நமக்கு என்னன்னு தெரியாது, அதுதான் ரேஷியோஸில் எழுதுவாங்க. ஸோ 1:2ஓட ஈக்குவலன்ட் ரேஷியோ என்ன அப்படின்னா 2:4. ஸோ 3:6 இந்த மாதிரி ஈக்குவலன்ட் ரேஷியோஸ். இப்போ இங்கே வந்து நமக்கு இது ஈக்குவலன்ட் ரேஷியோவாக தான் இருக்குது. இப்போ இதோட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த இது கிடைக்கும் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணணும். ஸோ இங்கே 15 வந்து நான் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்றப்போ இங்கே எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 15 வரும்? 3 பண்ணலாமா? ஸோ இங்கே எதை மல்டிப்ளை பண்ணுறனோ அதே வேல்யூ தான் நான் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 3s are 12, 5 3s are 15 and 15 into 16. ஸோ இந்த b வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக a is to b is to c அப்படின்னு எழுதிடலாம். 12 is to 15 is to 16. ஸோ a is to b is to c ஓட வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ a ஓட வேல்யூ 12, c ஓட வேல்யூ 16. ஸோ 16 squared minus 12 squared divided by 16 squared plus 12 squared. So 256 minus 144 divided by 256 plus 144. So simplify பண்ணோம் அப்படின்னா 2 1 1 divided by 0 0 4. So answer is 7/25. Find the value of 1 divided by 3 plus 2 divided by 1 plus 1 by 2 plus 1 by 2. Normal division தான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து LCM எடுத்து ரெசிப்ரோக்கல் பண்ணி ஆன்சர் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டைரெக்டாக இதோட டிவைட் பண்ண முடியாது, அதனால ரிவர்ஸில் போகிறோம். ஸோ ரிவர்ஸில் வந்துட்டு 2 plus 1/2ஓட வேல்யூ நான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ 1 divide 3 plus 2 எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ 2 plus 1/2, 2 2s are 4, 4 plus 1 5 divided by 2. ஸோ இந்த வேல்யூ ஒரு டிவைட் 5 divide 2 அப்படின்னு இருக்குன்றத இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் மேலே வருமா? ஸோ 1 divide 3 plus 2 மேலே வரும். ஸோ 2 2s are 4 divide 5 and then திரும்ப LCM எடுக்கிறேன். ஸோ 5, ஸோ 1 divided by 5, 5 3s are 15, 15 plus 4 19 divided by 5, that is 5 divided by 19. So find the addition value. இதோட addition value find பண்ணணும். ஸோ இது நான் find பண்ணுறதுக்கு டைரெக்டாக நமக்கு வந்து ஃபார்முலாவே இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. ஃபார்முலாவே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கப்போ நம்ம ஏன் ஷார்ட்கட் போகணும்? அதே மாதிரி ஷார்ட்கட் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும். நான் யூடியூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணுறப்போ ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு ரூட் ரிலேட்டடாக உள்ள வீடியோஸ் அண்ட் இன்னொரு சம் இருக்கும். ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த வேல்யூவை நான் இன்னொரு அதே ரிலேட்டடாக வேற ஒரு வேல்யூக்கு நான் அப்ளை பண்ணி பார்த்தா ஆன்சர் ராங்காக வருது. ஸோ கண்ணை மூடிட்டு ஏதாவது ஷார்ட்கட் சொல்கிறாங்க அப்படின்றப்போ நம்ம அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. அது வேற நம்பருக்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தா அதுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தென் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஷார்ட்கட் வந்து எல்லாத்துக்கும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மேத் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாஜிக்காக அந்த கான்செப்ட் நம்ம வந்து பேசிக்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா தான் அந்த சம்மை எப்படி மாற்றி எப்படி டிஃப்ரெண்ட்டாக கேட்டாலும் நம்மளால் அதை அப்ரோச் பண்ண முடியும். அதே மாதிரி மெயின்ஸில் வந்துட்டு நீங்கள் ஷார்ட்கட் போட்டீங்க அப்படின்னா மார்க்ஸ் வராது, அடிச்சிருவாங்க. ஸோ எப்போவுமே ஷார்ட்கட் அப்படின்னா பேசிக் கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து ஷார்ட்டாக போடுறது எப்படி அப்படின்ற அந்த மெத்தட்ஸை வேணால் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்துட்டு நமக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. 1 divide 1 into 2 plus 1 divide 2 into 3 plus 1 divide 3 into
4 plus and so on. 1 divide n into n plus 1. இதோட formula 1 minus 1 divide n plus 1. அப்படியே அதிகமாயிட்டே தானே போகுது. 1 2 2 3 3 4. ஸோ n plus 1 ஒரு வேல்யூ அதிகமாயிருக்கு. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 minus 1 by n plus 1. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் எவ்வளோ எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளை வந்து ஓகே எனக்கு ஃபார்முலா தெரியும், ஸோ 1 டிவைடில் இருக்குது, டைரெக்டாக நான் ஆன்சர் போடுறேன் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு போட்டோம் அப்படின்னா 1 divide 9 by 9 into 10. ஸோ என்னோட வேல்யூ 9. ஸோ n plus 1. ஸோ என்னோட வேல்யூ வந்துட்டு 9 தான் என்னோட வேல்யூ. டைரெக்டாக நான் n plus 1 லாஸ்ட் வேல்யூவே எடுத்துடக்கூடாது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 divide n plus 1ஓட வேல்யூ 10. ஸோ எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா 10 minus 1 divide 10. ஸோ 9 by 10 எனக்கு வரும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்துட்டு இந்த வேல்யூல இருந்தா கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்துட்டு ஸோ இங்கே 9 plus 1 எனக்கு இதுதான் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 1/2 வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அப்படின்றப்போ எனக்கு இதோட வேல்யூ எனக்கு தெரியும். என்ன? 1 divide 1 into 2 is 2. ஸோ ப்ளஸ் இதோட வேல்யூ எனக்கு என்ன தெரியும்? 9/10 தெரியும். எனக்கு வந்துட்டு இது மட்டும் தான் வேணும். அப்படின்றப்ப என்ன பண்ணுவேன்னா இதை வந்து மைனஸ் பண்ணிடலாமா? ஸோ 9/10 மைனஸ் இந்த வேல்யூ எனக்கு தேவையில்லை. இது வரைக்கும் எனக்கு 9/10 தெரியும். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் எனக்கு வந்துட்டு 9/10. ஸோ இது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா 9/10 minus 1 divide 2. ஸோ 10 9 minus 5. ஸோ 4/10 2/5. ஸோ இதே போல் 1 divide ரெண்டு டேர்மா உள்ளதுக்கு வந்துட்டு நம்ம ஃபார்முலா பார்த்தோம். 1 minus 1 by n plus 1 இருக்கு. இப்போ சப்போஸ் 3 டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 by 1 into 2 into 3. ஸோ 2 into 3 into 4. 3 into 4 into 5 up to n into n plus 1 into n plus 2. இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. ரெண்டு கான்ஸ்டன்ட் வச்சு ரெண்டு இன்டீஜர் ஆர் எனி நம்பர் 2 நம்பர்ஸ் வச்சு டிவைட்ல போட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள ஃபார்முலா 1 minus 1 by n plus 1. ஸோ இதுக்கு 1 by 1 into 2 into 3 இதோட ஃபார்முலா n into n plus 3 divided by 4 into n plus 1 n plus 2. So 2 values வச்சு வந்துச்சு அப்படின்னா டிவைட்ல 1 minus 1 by n plus 1. 3 values வச்சு மல்டிப்ளிகேஷன்ல வந்துச்சு அப்படின்னா n into n plus 1 divide 4 into n plus 1 n plus 2. Suppose 1 divide 1 into 2 into 3 plus 1 divide 2 into 3 into 4 plus up to 1 divide 4 5 plus 1 divide 3 4 5 plus 1 divide 4 5 6. இதோட வேல்யூ எனக்கு கேக்குறாங்க அப்படினா எனக்கு இதுதான் n, the n plus 1, the n plus 2. So n is 4. So 4 plus 3 is 7 divided by 4. n is 4. So 4 plus 1 5. 4 plus 2 6. So 4 and 4 get cancelled. 7 divided by 30. This is the answer. மல்டிப்ளிகேஷன்ஸ் வச்சு ரெண்டு ஃபார்முலாஸ் பார்த்தோமா, அதே மாதிரி அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கும் ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஸோ 1 minus 1 by 2, 1 minus 1 by 3, 1 minus 1 by 4 up to 1 minus 1 by n. இதுக்கு ஒரு ஃபார்முலா. தென் 1 plus 1 by 2, 1 plus 1 by 3, 1 plus 1 by 4 up to 1 plus 1 by n. ஸோ மைனஸ் வச்சு வரதுக்குள்ள ஃபார்முலா 1 divided by n. அதே மாதிரி பிளஸ் வச்சு வரதுக்கு 1 plus 1 by 2, 1 plus 1 by 3 வர ஃபார்முலா n plus 1 divided by 2. லாஸ்ட் டேர்மை 1 லோட டிவைட்ல போடுறோம்.
அண்ட் தென் லாஸ்ட் டேர்மோட ஒரு 1 ஆட் பண்ணி டிவைட் 2 பண்ணுறோம். அவ்வளோதான். நமக்கு ஃபார்முலாவே சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஆனால் ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணி அதை கேன்சல் பண்ணி அதனால இப்படி வந்துச்சு அப்படின்லாம் சொல்லி சில ஷார்ட்கட்லாம் சொல்கிறாங்க. அது தேவையே இல்லை. ஸோ 1 - 1/2 1 - 1/3 வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக லாஸ்ட் வேல்யூ 1 / n. சப்போஸ் 1/1/2 up to 1 - 1/100. ஸோ இதில் வந்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் பண்ணாங்கல்ல. ஸோ 1 - 1/3 ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்காம ரெண்டாவது வேல்யூல இருந்து ஆன்சர் கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ 1 - 1/3 இதோட வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னு நமக்கு ஆக்சுவலி நமக்கு என்ன தெரியும், இதில் இருந்துட்டு n வரைக்கும் nth டேர்ம் வரைக்கும் உள்ளது 1/n தெரியும். 1/1/100 என்ன தெரியும், 1 - 1/100 வேல்யூ 1/100 தெரியும். இந்த இதோட வேல்யூ அப் டு nth டேர்ம் 100 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ இதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ என்ன இருக்கு, 1 - 1/2 இருக்கா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/2. ஸோ இப்போ இந்த 1/2 தானே அதிகமாக இருக்கு. ஆனால் இங்கே என்ன ஆப்ரேஷனில் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இங்கே என்ன வரும், சரி மல்டிப்ளிகேஷன் அண்ட் இது 1 டிவைட்ல இருக்கு. ஸோ 1 டிவைட்ல இருக்கிறது ஆப்போசிட்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆகுமா. ஸோ 2 / 100 that is 1/50. ஸோ இதோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/50. அதே மாதிரி அடிஷனுக்கு வந்துட்டு some value 1 + 1/2 up to 1 + 1/120 வரைக்கும் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா 120 + 1 / 2. So 121 / 2 is 60 point. Multiplication வச்சு வந்தது அப்படின்னா n 1 - 1/n + 1 அந்த ஃபார்முலா. தென் அதிலே வந்துட்டு 3 டேர்ம்ஸ், இது வந்து 2 டேர்ம்ஸுக்கு 3 டேர்ம்ஸுக்கு வந்துட்டு n × n + 3 டிவைடட் பை இந்த கீழே உள்ள எல்லா டேர்ம் வரும் n × n + 1 × n + 2. அண்ட் தென் இதுக்கு ரெண்டு ஃபார்முலா அடிஷன் சப்ராக்ஷனுக்கு. ஸோ அடிஷனுக்குள்ள ஃபார்முலா வந்துட்டு லாஸ்ட் டேர்மு +1 / 2, சப்ராக்ஷனுக்கு 1 / the லாஸ்ட் டேர்ம். அதில் முன்னாடி ஏதாவது ஒரு வேல்யூ வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வேல்யூவை அடிஷன் சப்ராக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சைடு இந்த என்ன ஆப்ரேஷனில் இருக்கோ அதை மைனஸ் பண்ணுவோம். சப்போஸ் இங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா அந்த சைடு ப்ளஸ் பண்ணி ஆன்சர் எழுதுவோம். சப்போஸ் இங்கே டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா 1 டிவைடில் இருந்தது அந்த 2 வந்துட்டு அங்கே மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ 2 / 100 is 1/50. ஸோ பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி அண்ட் தென் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை வச்சு நம்ம சம் செட் ஆஃப் சம்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக உள்ள சம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்கும். இது மாதிரி ரிலேட்டடாக வேறு 6th to 10th வரைக்கும் உள்ள புக்ஸில் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மேத் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த கான்செப்ட் எப்போவுமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே மறக்காது. ஸோ டெய்லி அட்லீஸ்ட் 2 சம்ஸாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு நம்ம அல்ஜீப்ரா கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.